கொண்டாங்க. உள்ள வையா. சரிங்க பிச்சை. சரி தள்ளு. ஏன் டேய் பின்னாடி உட்கார்ந்து வண்டி ஓட்ட வேண்டாங்க. பொண்ணு பார்க்க போறோம். ஒரு டிரைவர் கூட வச்சுக்கலாம். சம்மந்தி வீட்டுக்காரங்க நம்மள என்ன நினைப்பாங்க? நான் எதுக்கு இருக்கேன்? நீ முன்னாடி உட்காருங்க, நான் ஓட்டுறேன். ஆமா லைசென்ஸ் வச்சிருக்கியா? ஆடா அது கேட்டா சொல்லிக்கலாமுங்க. ஐயோ மச்சான் மச்சான் மச்சான். கேட்டா சொல்லிக்கிறேன். மொட்டை உன் சீட்டை கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணு. ஏம்பா ஆறு நடிச்சுக்கிட்டு தானே வரேன். இப்படி குறுக்க வந்தா எப்படி? சாரி சார், கண்ட்ரோல் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு சார். ஏற்கனவே அப்படி பூந்துதான் பாதி கால காணம் போல இருக்கு. இன்னும் அவன் திருந்தல பாத்தீங்களா? அதான் போயிட்டாரே. எடுங்கப்பா. நம்ம யார பாக்கணும்னு போறோமோ அது எதிரில நிக்குது பாரு. எதுக்காக தேவையில்லாம கவலைப்படுற? நம்ம காதல யாராலையும் பிரிக்க முடியாது. அவங்க இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வரதுன்னு உண்மைதான். ஆனா அந்த நேரம் நான் வீட்டுல இருக்க மாட்டேன். அதை வச்சு எனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க புரிஞ்சுட்டு திரும்பி போயிடுவாங்க. என்ன நான் சொல்றது புரியுதா? சொட்ட புரியுது. உன் கை முழுசா காண போயிடும். என் தங்கச்சி பார்த்த பொண்ணு இது வாடா. மனுஷுக்கு கமிஷனுக்காக போய் சொல்லிட்டு ஏன் சுமதி, யார கேட்டு இந்த போலி அதிரசம் குடிப்பணியாரம் இதெல்லாம் செஞ்ச? இனிமே எந்த காரணம் கொண்டும் இதெல்லாம் இந்த வீட்டுல செய்யக்கூடாது. ஏன் மாப்பிள்ள இப்படி அனாவசியமா டென்ஷன் ஆகிறீங்க? எல்லா ஐட்டமும் நல்லா தானே இருக்கு. அது இல்லங்க, இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களை ஞாபகப்படுத்துறது மட்டும் இல்லாம அவங்களே இல்லைங்கும் போது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் மட்டும் எப்படி சாப்பிடுறது? இதெல்லாம் தெரிய வேண்டாமா அவங்களுக்கு? போய் வேலைக்காரி அவளுக்கு அம்மா பிடிச்சது பிடிக்காதுன்னு எப்படி தெரியும்? இல்ல, பிடிக்கும் தெரிஞ்சுதான் செஞ்சேன். இன்னைக்கு அம்மாவாசை, அம்மாக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் செஞ்சு படையல் வச்சு அவங்கள கும்பிட்டு நீங்க சாப்பிட்டா அது அம்மாவே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஐதீகம். அதுக்கு முன்னால முதல்ல இதை காக்காக்கு படைக்கணும். காக்கா வந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் வீட்டு மனுஷங்கள்லாம் சாப்பிடணும். இதை காக்காக்காக தான் எடுத்தேன். வாங்க உங்க கையால வாசலுக்கு வந்து வைங்க. காக்கா எடுத்ததுக்கு அப்புறம் வந்து சாப்பிடலாம். ஐயோ, காக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணுமா? நான் முதல்ல இருந்தே சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதான் தெளிவா சொன்னாங்களே இந்த வீட்டு மனுஷங்களுக்குன்னு. உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நீ சாப்பிடு. வைங்க. இருங்க, காக்கா எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிடணும். காக்காவை கூப்பிடுங்க. காக்கா எடுக்கிற வரைக்கும் நான் வேணா வெயிட் பண்றேன். ஆனா காக்காவை நான் எப்படி கூப்பிடுறது? காக்கான்னு தான். இது எனக்கு வராது. நீ வேணா கூப்பிடு. கா காக்கா 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 கா 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 கா. ஏங்க வாட்ச்மேன், உங்களுக்கு காக்கான்னு கத்த தெரியாதா? நல்லா கத்துவோம்மா. பின்ன நான் ஒருத்தையே கத்திட்டு இருக்கேன். ஹெல்ப் கொஞ்சம் கத்த கூடாதா? சரி கத்துறாமா. கா 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 லக 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 லக. ஐயோ! சுரேந்தர்! என்னம்மா என்னாச்சு? கட்டிலுக்கு அடியில என்ன? கருப்பாம்பூச்சி. ஓ. ஏன் காக்கா என்ன சாப்பிடலையா? இல்ல அது இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா. அப்பா, அம்மா எனக்காக பார்த்த பொண்ணு கண்டிப்பா நம்ம சுமதியா தான் இருக்கும். நான் எப்போ அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். அம்மாவோட குணாதிசயமும் சுமதியோட குணாதிசயமும் ஏறக்குறை ஒரே மாதிரி இருக்கு. வர்றவ எவ்வளவு சீர்வரிசையோட வராங்கிறத விட என்னை எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா வச்சிருப்பான்னு தான் அம்மா யோசிச்சிருப்பாங்க. அதனால அம்மா கண்டிப்பா சுமதியை தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன் எதுவுமே பேசாம மௌனமா இருக்க? அதாவது சுரேந்தர், சுமதி வறுமை கோடுக்கு கீழே இருக்கிற ஒரு சாதாரண வேலைக்கார பொண்ணு. எங்க அம்மா உன்னதான் செலக்ட் பண்ணாங்கன்னா நீ அவகிட்ட கேட்டு ஒருவேளை அது அப்படி இல்லாம இருந்தா, ஐயோ அந்த அம்மா என்ன அப்படி செலக்ட் பண்ணிருந்தா ஒரே நாள்ல இவ்வளவு பெரிய ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் நான் ஆளா இருப்பேனுங்கிற சின்ன சபலம் தட்டி அதே ஒரு ஆறாத ஒடுவாவ மனசுக்குள்ள இறங்கிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடா.
இல்ல அந்த பொண்ணு நம்ம கேட்ட உடனே ஆமா என்னதான் செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டா வெல் அண்ட் குட். உங்க 2 பேருக்கு ஹாப்பியா கல்யாணம் பண்ணிடலாம். ஆனா நீ சூடுபட்ட பூனை. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா புருஷ பொண்டாட்டியும் நடுவுல சகஜமா வர்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வர்றப்போ உண்மையிலே இவ அம்மா பார்த்த பொண்ணா இல்ல அந்த காய்கறிக்கார புரோக்கர் மாதிரி பொய் சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் கட்டிக்கிட்டாலும் ஒரு சின்ன சந்தேகம் உனக்குள்ள வந்துடுச்சுன்னு வை. முடிவெடுத்தவ நீ டார்ச்சர் அனுபவிக்கலாம். பாவண்டா அந்த பொண்ணு. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம். அம்மா பார்த்து வச்ச பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சுமதியை நம்ம கேட்டப்போ அவ ஒன்னும் பதில் சொல்லல. அதுக்கப்புறம் அந்த புரோக்கர் ஒரு தப்பான பொண்ணோட போட்டோ கொடுத்தான். அப்பவும் சுமதி ஒன்னும் சொல்லல. சோ சுமதி தான் அம்மா பார்த்து வச்ச பொண்ணாங்கிறது கேள்விக்குறிதான். நல்ல வேலைப்பா. நான் அவசரப்பட்ட சுமதி கிட்ட எதுவும் கேட்கல. ஆனா ஒண்ணு, அம்மாவோட ஆத்மா அவங்க ஆசைப்பட்ட பொண்ணை கண்டிப்பா யார் மூலமாவது எனக்கு அடையாளம் காட்டும். சுரேந்தர், துக்க தொண்டை அடைக்குது. ஏப்பா இந்த வீட்டு நம்பர் 14 தானே? ஆமா. ஐயோ துக்கத்துல என் வாயில வார்த்தையே வரமாட்டேங்குது. சுரேந்தர், சுரேந்தர், சுரேந்தர் அங்கிள், சுரேந்தர் அங்கிள், சுரேந்தர் அங்கிள். என்னாலேயே ஜீரணம் பண்ண முடியல. உன்னால எப்படிப்பா? ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் உன்னை சந்திக்க போறேன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா? ஆனா அந்த ஆண்டவன் உன்னை இப்படி சோதிச்சான். ஏன்பா யார் இது? ஆனா உன்னோட இழப்பு ஈடு செய்ய முடியாத. சும்மாவா சொன்னாங்க தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு? அப்பாங்கிறவரு குருவுக்கு ஒப்பானவர். அந்த அப்பா செத்துட்டாரு. அப்பா இருக்காருங்க. அது பிரம்மப்பா. கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். அப்பப்பா சும்மா இருங்கப்பா. அவங்க உங்க அப்பா செத்துருந்தா தான் அதோட வேதனை வலி என்னங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏங்க இத்தனை பேர் வீட்டுல இருக்கிறீங்க, செத்தால் போட்டோக்கு ஒரு மாலை மாறணும் கூட உங்களுக்கு எல்லாம் தோல்லையா? கிருஷ்ணாரி அங்கிள், ஐயோ சுரேந்தரோட பர்ஸ்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா பார்த்தது, அதுக்குள்ள ப்ளோ அப் பண்ணிட்டாங்களே. அடடா கைய விடுங்கயா. கொஞ்சம் இருங்க. ஐயோ ஆளாளுக்கு எது கைய பிடிக்கிறீங்க? முதல்ல அவருக்கு ஒரு மாலை போட்டுருவோம், அப்புறமா பேசுவோமே. இல்லங்க, நீங்க அவருக்கு மாலை போடக்கூடாது. ஏங்க ஒரு மாலை கூடவா அந்த ஆள் வக்கீல்லாம் போயிட்டாரு. வாட் எ மிரக்கிள். யாரோ ஒருத்தர் ஒரு தடவை உயிர் தெழுந்தாரு, அதுக்கப்புறம் இவர்தான் 2வது ஆளா? இல்லையா, அவர் இன்னும் சாகவே இல்ல. பின்ன செத்து போனது சுரேந்தரோட அம்மா. அம்மாங்கற? ஆமாங்கற. சுரேந்தர் அப்பா செத்தா கூட பரவாயில்ல, தாங்கிக்கலாம். ஆனா அம்மா செத்தா சொல்றாங்களே. அப்பாவை குருன்னு சொன்னேன், ஆனா அம்மா கரு, ஐ மீன் கருவை உருவாக்குறவங்க. கருவை உருவாக்குனா தான் குருவுக்கே மதிப்பு. இல்லனா அந்த ஆள் வேஸ்ட்ல கேச்சு. அது இல்ல அங்கிள், அது வந்ததுல இருந்து இந்த தாக்குதே. யார் இந்த சுனாமி? நானும் இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். இல்ல சுரேந்தர் அங்கிள் கொலைறாரு. வந்தது வராதமா யார் என்னன்னு கேள்வி கேட்டா சுரேந்தர் அப்செட் ஆயிடுவான். கொஞ்சம் விட்டு பிடிப்போம். ஏங்க அவன் டார்கெட்டை நீங்க தான் போல இருக்கு. வந்ததுல இருந்து உங்களை தான் ரவுண்ட் அடிக்கிறான். உங்களுக்கு ஆப்படிக்கிறதுக்குள்ள ஒரு டீயை காப்பி கொடுத்து பேக்கப் பண்ணிடுவாங்க. சுரேந்தர், நான் வந்த வேகத்தையே திரும்பிடலாம் தான் நினைச்சேன். ஆனா உன் விரக்தியை பார்க்கும்போது உன்னை ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு வாரத்துக்காக நான் இங்க தங்கணும்னு நினைக்கிறேன். என்ன அங்கிள் இப்படி கேக்குறீங்க? ஒரு வாரம் இல்ல, நீங்க ஒரு மாசத்துக்கு இங்க தங்குங்க. Thank you very much. டாடி ஒரு நிமிஷம். இந்த அங்கிள் பேரு சம்பூர்ணம். நான் வெளியூர்ல தங்கி படிச்சிட்டு இருந்தேனே, அப்போ அங்கிள் எனக்கு பழக்கமானாரு. நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இவங்க காட்ஃபாதர் மாதிரி. ஹலோ ஹலோ. இனிமே ஒரு மாசத்துக்கு அங்கிள் நம்ம வீட்லயே தங்கட்டும். why not? Thank you. ஏன் சுரேந்தர், நம்ம வீட்ல வேலைக்காரங்க யாரும் இல்லையா? பிச்சை இருக்காரு. ஓ இவர் வேலைக்காரரா? மாதிரி. ஏன், என்ன விஷயம்? இல்ல என் பேக்க ஃப்ரண்ட் ஹால்ல வச்சிட்டு வந்தேன், அதை எடுத்து எங்க வைக்கணும். ஓ, போய் அந்த பேக் எடுத்து என் ரூம்ல வைங்க. உங்க ரூம்லயா? அதான் கெஸ்ட் ரூம் இருக்கல மாப்ள. இல்ல நான் எந்த வீட்டுக்கு கெஸ்டா போனாலும் அந்த வீட்டுக்காரனாவே மாறிடுவேன். அது சரி. நீங்க பேக் எடுத்து வச்சிட்டு ஸ்ட்ராங்கா ஒரு காட் போட்டு எடுத்துட்டு வாங்க. காஃபி காஃபி எடுத்துக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன் சுரேந்தர். எதுக்கு அங்கிள்? நான் இல்லாத கேப்ல கெட்டி மேளம் கொட்டி கட்டில துள்ளி குதிச்சிட்டீங்க போலுக்கு. யோ அது வேலைக்காரியா? இல்ல குறிப்பறிஞ்சு கொடுத்ததுனால ஒருவேளை வீட்டுக்காரியோ என்னவோ நினைச்சிட்டேன். எனிவே தேங்க் யூ, காட் பிளஸ் யூ. சாரிங்க, ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க போலுக்கு. ஒண்ணு இல்ல சொல்லுங்க. வேண்டாம் அங்கிள், நான் வீட்லயே இருக்கிறேன்.
சும்மா இரு. நான் சுரேந்தரை கொஞ்சம் வெளியே கூட்டு போயிட்டேன். என்ன பேசிட்டு இருக்காருல்ல வெளியிலன்னா? இல்ல எந்நேரம் வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு கிடந்து அம்மாவையும் நினைச்சிட்டு இருந்தா மென்டல் டிப்ரெஷன் எப்படி இறங்கணும் வேண்டாம். அதனால நான் கிளப் கூட்டு போயிட்டேன். ஏய் பேசும்போது என்னடா கிளப்னா? கிளப்னா பில்லியர்ட்ஸ் இருக்கும். சுரேந்தர் காலேஜ் டேஸ்ல மணிக்கணக்கில் நேரம் போறதே தெரியாம பில்லியர்ட்ஸ் ஆடுவாப்ல. சோ அங்க கூட்டு போய் ஆட வச்சோம்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி வரும்போது ஃப்ரெஷ்ஷா வருவான். வாய மூடா. இவ்வளவு நாள் சுரேந்தர் கூடவே இருக்க, என்னைக்காவது அப்படி யோசிச்சிருக்கியா? நேத்து வந்தவர் எவ்வளவு அக்கறை இருக்கார் பாரு. மன்னிச்சிடுங்க, நேத்து உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் நீங்க எவ்வளவு நல்ல கேரக்டர்னு தெரியுது. இன்னும் என்ன பத்தி போக போக நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப நாங்க போயிட்டு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா வர்றோம். கமான். அறிவு இருக்காடா உனக்கு? பேசும்போது குறுக்க வந்து ஏதாவது சொல்லிட்டு இருக்க. இப்ப சொல்லு என்ன விஷயம்? மாம்ஸ், அவர் நேத்து வரும்போது நல்லா குடிச்சிட்டு வந்தாரு. இப்ப கிளப்புக்கு வேற கூட்டிட்டு போறேன்றாரு. இவர் ஊத்துறது இல்லாம சுரேந்தருக்கு ஊத்தி விட்டாருன்னா என்னடி அப்பவே சொல்ல? எங்க சொல்ல விட்டீங்க? என் புள்ள தப்பு பண்ண மாட்டேன். ரெண்டு கையிலும் பிடிங்க அங்கிள். சரி பிடிச்சிட்டீங்களா? பிடிச்சிட்டேன். நான் எதுக்காக உங்களை ரெண்டு கையிலையும் பிடிக்க சொன்னேன் தெரியுமா? எதுக்கு? நீங்க கீழே விழுந்துட கூடாது, அதுக்காக தான். யார் நானா? என் நேரம். நான் இப்பவே ஊருக்கு புறப்படுறேன். ஊருக்கு? நீங்க எதுக்கு ஊருக்கு? சுரேந்தர் சார் ஊருக்கு போய் தான் ஆகணும். நீ பொட்டி எடுத்து கிளம்பு. சரி இருங்க. இப்ப நான் குடிச்சதுனால தானே அங்கிள் ஊருக்கு கிளம்பணும்னு. ஷட் அப். நோ, குறுக்க பேசுறது பேட் மேனர்ஸ்னு சொல்லி கொடுத்த அப்பா, நீங்க முதல்ல அதை ஃபாலோ பண்ணி என்ன முழுதா பேச விடுங்க. சுரேந்தர் அங்கிள் நீங்களும் மேனர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது டாடி, அங்கிள் என் மேல ரொம்ப அக்கறை எடுத்து இங்கே இருந்து ஸ்ட்ரெயிட்டா என்ன பில்லியர்ட்ஸ் டேபிளுக்கு தான் கூட்டிட்டு போனேன். அங்க போனா அங்கிள் உங்களுக்கு இந்த ஆட்டம் தான் ஆட தெரியாது, நீங்க பாருக்கு போய் தேவையானது போட்டுட்டு உங்க ஆட்டத்தை ஆரம்பிங்க. என்ன அதுக்கு அங்கிள் இந்த பார்ல இருக்கிறதெல்லாம் ஃபாரின், எனக்கு இந்த லோக்கல் பட்டம் போட்டா தான் இந்த ரேப் டான்ஸ் இந்த பிரேக் டான்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அங்கிள் போனதுக்கு அப்புறம் தான் ஏன்டா அவர் தினம் இந்த ஆட்டம் ஆடுறாருன்னு யோசிச்சு பார்த்தா எனக்காவது இப்பதான் அம்மா தத்து போச்சு. ஆனா அங்கிள் பிறந்த மறுநாளே அவங்களோட அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டாங்களாம். அப்புறம் அந்த பிளாஷ்பேக்கு இந்த பிளாஷ்பேக்கு எல்லாம் நினைச்சு பார்த்தப்போ என் காலு தானே நடக்க ஆரம்பிச்சது. எங்கடா போய் நிக்குதுன்னு பார்த்தா பார்ல வீர என்ன பாருன்னது. அப்புறம் அதுல ஒண்ணு எடுத்து பிடிச்சா பாவம் அந்த பிராண்டிப்பா, ஏன்டா என்ன மட்டும் பார்க்கல என்னது. அப்புறம் அதுவும் சாப்பிட்டு அங்கிள் வந்தாரு. அங்கிள் என்ன பார்த்தால, நான் அங்கிளை பார்த்தால, அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தால. மன்னிச்சுக்கோங்க, நாளையில இருந்து தொடாம பாத்துக்கிறேன்.